போறேன். ஏ நகரிலிருந்து பி நகர் ஊடாக சி நகரை நோக்கி மாலை 6 மணிக்கு மாறாத கதையில் நிறுத்தாமல் செலுத்தப்பட்ட ஒரு பேருந்தின் பயணம் பற்றிய விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அடைந்த நகரம் தந்திருக்கு, நகரில் உள்ள கிலோமீட்டர் தூண் தந்திருக்கு, அடைந்த நேரம் தந்திருக்கு. அடைந்த நகரத்துல பி நகரில் உள்ள கிலோமீட்டர் தூண் 250 கிலோமீட்டர், அடைந்த நேரம் பிற்பகல் 11 மணிக்கு தந்திருக்கு. அடைந்த நகரம் சி தந்திருக்கு, அதுக்கு நகரில் உள்ள கிலோமீட்டர் தூண் 400 கிலோமீட்டர் தந்திருக்கு. அடைந்த நேரம் உங்களுக்கு இப்ப கேள்வியா கேட்டுருக்கு. பேருந்து சி நகரை அடைந்த நேரத்தை தகுந்தா கேட்டுருக்கு. அப்ப உங்களுக்கு ஏல இருந்து பி வரைக்கும் 250 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர். மாலை 6 மணிக்கு பேருந்து புறப்பட்டுட்டு, ஆனா பிக்கு வந்தடைந்த நேரம் 11 மணி. அப்படின்னா பிற்பகல் 11 மணியில இருந்து 6 மணியை கழிக்கணும். எத்தனை மணித்தியாலங்கள் பயணம் செஞ்சிருக்கின்றன கணிக்க. அப்ப 5 மணித்தியாலங்கள் பயணம் செஞ்சிருக்கு. இந்த 250 கிலோமீட்டரை நாங்க 5ஆல வகுத்தா எங்களுக்கு அது 1 மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் சென்றிருக்கும் என்றது எங்களுக்கு வரும். அப்ப 250 5ஆல பிச்சா விட 50 கிலோமீட்டர். அப்ப மாறாக்கதையில சென்றதுண்டா 1 மணித்தியாலத்துல 50 கிலோமீட்டர் செல்லும். பியில இருந்து சி வரைக்கும் நாங்க உள்ள தூரத்தை காண்றதுக்கு 400 கிலோமீட்டர்ல இருந்து 250 கிலோமீட்டரை கழிக்கணும். கழிச்சா 150 கிலோமீட்டர் வருது. உங்களுக்கு தெரியும் 1 மணித்தியாலத்துல 50 கிலோமீட்டர் செல்லுது. அப்ப இந்த 150 நாங்க 50ஆல பிரிக்கணும். ஏனென்றா இத்தனை கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கின்றத கணிக்கிறதுக்கு. அப்படின்னா எங்களுக்கு பிரிச்சா 3 மணித்தியாலம் பயணம் செஞ்சிருக்கு. இப்ப பிற்பகல் 11 மணிக்கு தான் பிய அடைஞ்சிருக்கு. அப்படின்னா பியில இருந்து சிய அடைகிறதுக்கான நேரம் தான் கேட்டிருக்கு. அப்படின்னா பிற்பகல் 11 மணிக்கு பிய அடைஞ்சிருக்கு. 3 மணித்தியாலங்கள் பயணம் செஞ்சுதான் சிய அடைஞ்சிருக்கு. அப்படின்னா நாங்க கூட்டினா நியம நேரத்துல 14 மணி வருது. அப்ப 14 மணியை நாங்க சாதாரண நேரத்துக்கு மாத்தினா 2 மணி வருது. அப்படின்னா இது